வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்ப்போம். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு எங்கே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதோ இல்லை வந்து வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான அப்ளை பண்ணும்போதோ இல்லை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னா, பிசி எம்பிசி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பிசி எம்பிசின்னு வந்து பிரிச்சுருவாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஓபிசின்னு சொல்லிட்டு அதிலே வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. கிரீமி லேயர்னா பொருளாதாரத்தில் வந்து மேலே இருப்பாங்க. ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து 8 லட்சத்துக்கு மேலே இருக்கும். நான் கிரீமி லேயர்னா ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு வந்து கீழே இருக்கும். ஸோ வந்து தெரிஞ்சுங்க. ஸோ கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு சொல்லிட்டு ஓபிசியை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சைஸ் நான் சொல்கிறேன். ஸோ எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க செகண்டு. இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் வந்து நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பே ஸ்லிப்புக்கு பதில் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து 72,000 இல்லை வந்து 72,000 கீழே பார்த்துங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் டெக்ரேஷன் ஆஃப் அப்ளிகேட் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுனா வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து தேவையில்லை. எட்டாவது பார்த்தீங்கன்னா அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு சில மாவட்டத்தில் வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து ஒரு வேளை கேட்டாங்கன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் எது நீங்கள் வச்சுக்கணுன்னா ஃபோட்டோ, 2 அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட செல்ஃப் டெக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு. இது வந்து முக்கியமானது மட்டும் ஒரு 5-6 இருக்குது. நீங்கள் இது மட்டும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 60 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஜிபே மூலிமா இல்லை வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு TNEGன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி கிளிக் கொடுங்க. ஸோ TNEGன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்டல் யூஸு. ஸோ அது வந்து நம்ம போக தேவையில்ல. கீழே இருக்குது பாருங்கள், சிட்டிசன் லாகின். அது பயனாளர் உள்நுழைவுக்கு அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணி கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி தான் உங்கள்கிட்ட வந்து ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நியூ யூஸர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய நேம் வந்து இதில் என்டர் பண்ணிங்க. ஸோ கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தாலுக்கா இருக்குது பாருங்கள், உங்களுடைய தாலுக்கா வந்து என்டர் பண்ணிங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு அது கீழே இருக்குது பாருங்கள், லாகின் ஐடி இருக்குது பாருங்கள். லாகின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர், இது நாலுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்களே ஓனாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லாகின் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் லாகின் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இது நாலுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிங்க. ஸோ அதே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா இருக்குது பாருங்கள், இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. கேப்சா என்டர் பண்ணிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹோமுக்கு வந்துருங்க.
ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக உள்ளே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஐடி பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த கேப்சா என்டர் பண்ணிங்க. ஸோ லாகின் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி இங்கே உள்ளே வந்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். அதில் வந்து செகண்டாக இருக்குது பாருங்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இடங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இருக்காது. ஸோ 2 இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 115 இருக்குது பாருங்கள், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓபிசி சர்டிஃபிகேட்னு, அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்டு, நீங்கள் என்ன ஃபீஸ் கட்டணும், அதேமாதிரி உங்களுக்கு வந்து டெமோவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா வந்து கேன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. உங்களோட ஆதார் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து கேன் நம்பர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர்லேருந்து உங்கள் நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேமு, அவங்களோட ஆக்குபேஷன், உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே வந்து கேட்பாங்க. கேட்டு ஓடிபி வந்து உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ கேன் நம்பர் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே வீடியோக்களில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் பார்த்துருங்க. ஸோ வந்து இப்போ நம்ம கேன் நம்பர் வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். ஸோ திரும்ப வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேன் நம்பர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து கேன் நம்பர் தெரியலனா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் வந்துடும். ஸோ ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க, சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான கேன் நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், திரும்ப வந்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கான ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட் கேட்குது பாருங்கள், ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் முக்கியமான தகவல் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கேட்குறாங்க பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய ரிலீஜன் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். அதில் வந்து உங்களுடைய கேஷ் நேம் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய கேஷ் நேம் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் நம்பர் ஆஃப் த கேஷ்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்பர் அங்கே வந்துடும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணால் போதும். ஆக்குபேஷனல் குரூப் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட்டாக இல்லை சர்வீஸாக பிஸ்னஸாக அக்ரிகல்ச்சராக சொல்லிட்டு இல்லை வந்து அதர்ஸ்லாம் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டே கொடுத்துங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க பாருங்கள், வெதர் அலைவன் கேட்குறாங்க பாருங்கள், உயிரோடு இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் கேட்குறாங்க பாருங்கள், எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் எது சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ எது சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அதர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு எதுவும் கேட்காது. ஸோ டெஸ்டினேஷன் வந்து கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பதவியில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நான் வந்து ஃபார்மர்னு கொடுத்துக்கிறேன். பே ஆஃப் ஸ்கேல் கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம ஆண்டு வருமானம் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். ஸோ என்டர் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர் கேட்குறாங்க பாருங்கள், வெதர் அலைவன் கேட்குறாங்க பாருங்கள், அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஸ் கொடுத்துறோம். எஸ் கொடுத்துட்டு நேம் ஆஃப் ஆக்குபேஷன் கேட்குறாங்க பாருங்கள், அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துப்போம். ஸோ ஒருவேளை அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் எம்ப்ளாய்டுன்னு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ளரேஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஓகே கொடுத்துங்க. ஸோ டெக்ளரேஷன் வந்து அந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து டைப் பண்ணிங்க, ஃபோட்டோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்துங்க. ஆட் கொடுத்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்துடும்.
அதேமாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் நம்பரில் வந்து ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக வந்து நான் ரேஷன் கார்டு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரேஷன் கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கொடுத்துங்க. ஆட் கொடுத்து சூஸ் பண்ணிங்க ஃபைலை, அப்லோட் கொடுத்துங்க. அப்லோட் பண்ண உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து வரிசையாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிங்க. ஃபைல் சூஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க. ஸோ ஆதார் கார்டு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணிங்க, அப்லோட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் டெக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே கீழே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிடிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டு 200 KB வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ செல்ஃப் டெக்ளரேஷனுக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செல்ஃப் டெக்ளரேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு அதை வந்து ஆட் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் கொடுத்துங்க. ஸோ 5 டாக்குமெண்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் மேக் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டெபிட் கார்டு மூலிமா, உங்களோட ATM கார்டு மூலிமா, இல்லை வந்து நீங்கள் ஜிபே QR கோடுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய கேன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அதில் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரதுக்கு லேட்டாக வரும் இருந்தாக்கா உங்களுடைய வில்லேஜ் விஓ இருப்பாங்க பாருங்கள், அவங்கள போய்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.